உங்க டெய்லி லைஃப்ல எப்பவாவது மன அழுத்தமாக உணரப்படும் நேரங்களிலும் கூட அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருப்பதற்கான புத்த மத வழியை நான் உங்களுடன் ஷேர் பண்ண போறேன். முடிவு வரை பாருங்க. ஏனெனில் இறுதி பாடமே எல்லாவற்றையும் இணைக்கும் முக்கிய திறவுகோல். அமைதியின் உண்மையான மூலாதாரம். வாழ்க்கை சவால்களால் நிரம்பியுள்ளது. யாரோ ஒருவர் உங்களை கஷ்டப்படுத்து, திட்டங்கள் தோல்வியடைகின்றன, எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றுகின்றன. அந்த தருணங்களில் அமைதியை இழந்து எதிர்மறை மனநிலைக்குள் விழுவது மிகவும் எளிது. ஆனா வாழ்க்கை எதை தந்தாலும் உங்க மனதை அமைதியாகவும் நேர்மறையாகவும் வைத்திருக்க நீங்க பயிற்சி செய்ய முடிந்தால் எப்படி இருக்கும்? புத்த மதம் அதற்கான சக்தி வாய்ந்த முறைகளை கற்பிக்கிறது. இந்த முறைகள் உலகத்திலிருந்து தப்பிச் செல்லவோ அல்லது நீங்க ஒரு சன்னியாசியாக வாழ வேண்டாம். இவை எளிய பயிற்சிகள். நீங்க இப்போ உங்க தினசரி வாழ்க்கையிலேயே பயன்படுத்தக்கூடியவை. பலர் வாழ்க்கை பூரணமாக இருந்தால்தான் அமைதி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனா உண்மையில் வாழ்க்கை ஒருபோதும் பூரணமாக இருக்காது. புத்தர் விளக்கியது என்னன்னா, அமைதி வெளி உலகத்தை சார்ந்ததல்ல, அது உங்க மனதை சார்ந்தது. குறிப்பாக நீங்க வளர்த்தெடுக்கும் விழிப்புணர்வும் புரிதலும் அதன் தரத்தை நிர்ணயிக்கின்றன. உங்க மனம் கலக்கமாக இருந்தால் சிறிய பிரச்சனையும் பெரியதாக தோன்றும். உங்க மனம் அமைதியாக இருந்தால் பெரிய பிரச்சனையும் சமாளிக்க கூடியதாக தோன்றும். உண்மையான அமைதி என்பது உள்ளார்ந்த திறன். அது வெளிப்புற சூழ்நிலை அல்ல, தப்பிப்பதும் அல்ல. அமைதியும் நேர்மறை மனநிலையும் பெற 10 புத்தமத கொள்கைகள் பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, உங்க மனதை இடைவெளி எடுக்க பயிற்சி செய்யுங்க. வாழ்க்கையில் பெரும்பாலான மன அழுத்தம் மிக விரைவாக எதிர்வினை செய்வதிலிருந்து வருகிறது. யாராவது உங்களை விமர்சிக்கிறார்கள் என்றால் நீங்கள் உடனே பதிலடி கொடுக்காதீர்கள். ஒரு பிரச்சனை வருகிறது, நீங்கள் பதற்றப்படுகிறீர்கள். ஆனா புத்த மதம் கற்பிப்பது என்னவென்றால், நிகழ்வுக்கும் உங்க எதிர்வினைக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியில்தான் உங்க சக்தி இருக்கிறது. சரி, இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் என்ற பயிற்சி. நீங்க வருந்தும் போது உடனே எதிர்வினை செய்யாதீர்கள். 3 விழிப்புணர்வுள்ள ஆழ்ந்த மூச்சுகளை எடுங்க. உங்க உணர்வை கவனியுங்க. பிறகு விழிப்புணர்வுடன் உங்க பதிலை தேர்ந்தெடுங்க. இந்த ஒரு சிறிய இடைவெளி உறவுகளை காக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், உங்க அமைதியை பாதுகாக்கும். நம்பர் 2, நிலையின்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில் எதுவும் நிலைத்திருக்காது. மகிழ்ச்சி மாறுகிறது, வலி மாறுகிறது, வெற்றியும் தோல்வியும் இரண்டும் கடந்து போகின்றன. புத்தர் இந்த உண்மையை அனிச்சா, நிலையின்மை என்று அழைத்தார். மாற்றத்தை எதிர்க்கும் போது துன்பம் உருவாகிறது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது அமைதி நிலைக்கிறது. இதற்கான பயிற்சி, சிரமத்தை எதிர்கொள்ளும் போது உங்களுக்குள் சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும். பிரச்சனைகள் தற்காலிகமானவை. எப்போதும் மாறிக்கொண்டிருப்பதை பற்றி கொள்ளாமல் விட்டால் அமைதி வளர்கிறது. நம்பர் 3, உங்க கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை விடுங்க. மன அழுத்தத்தின் பெரும்பகுதி கட்டுப்படுத்த முடியாதவற்றை கட்டுப்படுத்த முயற்சிப்பதால் வருகிறது. புத்தர் உபேகா, சமச்சீரின்மை என்று கற்பித்தார். லாபமும் இழப்பும், பாராட்டும் பழியும், இன்பமும் துன்பமும் வந்தாலும் மனத்தை சமநிலையுடன் வைத்திருப்பது. இதற்கான பயிற்சி, நீங்க விருத்தி அடைந்தால் உங்களிடம் கேளுங்க, இது என் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதா? ஆம் என்றால் அறிவுடன் செயல்படுங்க, இல்லை என்றால் ஏற்றுக்கொண்டு விடுங்க. நம்பர் 4, தினசரி வாழ்க்கையில் உங்க மனசாட்சியை பயன்படுத்துங்க. மனசாட்சி என்பது நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்வது. நீங்க மனசாட்சியுடன் இருந்தால் வருத்தங்களிலும் பயங்களிலும் தொலைந்து போகவில்லை. நீங்க வாழ்க்கையை தெளிவாக அனுபவிக்கிறீர்கள். அந்த தெளிவில் அமைதி தோன்றுகிறது. இதற்கான பயிற்சி, சாப்பிடும்போது சாப்பிடுவதிலேயே உங்க கவனம் இருக்க வேண்டும். நடக்கும்போது நடப்பதிலேயே இருங்க. ஒருத்தர் பேசும்போது கேட்பதிலேயே இருங்க. மனசாட்சி சாதாரண தருணங்களை அமைதியான தருணங்களாக மாற்றுகிறது. நம்பர் 5, எதிர்மறை உணர்வுகளை கருணையால் மாற்றுங்க. கோபம், பொறாமை, விரோதம் ஆகியவை நம் மனதை கலக்கிவிடுகின்றன. ஆனா கருணை அவற்றை கரைத்து விடுகிறது. மற்றவர்கள் தங்களது துன்பத்திலிருந்தே செயல்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் மன்னிப்பது எளிதாகிறது. இதற்கான பயிற்சி, யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினால் அமைதியாக உங்களுக்குள் சொல்லுங்க, மனமே அமைதியாயிரு, நானும் அமைதியில் இருக்கிறேன். கருணை எதிர்மறையை மென்மையாக்கி உங்க இதயத்தை வலிமையால் நிரப்புகிறது. நம்பர் 6, தினமும் நன்றியுணர்வை பயிற்சி செய்யுங்க. இல்லாததை பற்றி கவனம் செலுத்தும் போது எதிர்மறை வளர்கிறது. ஏற்கனவே இருப்பதை கவனிக்கும் போது நேர்மறை வளர்கிறது. மனதை உயர்த்துவதற்காக ஆசீர்வாதங்களை சிந்திக்க புத்தர் ஊக்குவித்தார். இதற்கான பயிற்சி, ஒவ்வொரு இரவும் நீங்க நன்றி கூறும் 3 விஷயங்களை எழுதுங்க. நாம சாப்பிட்ட உணவு, தண்ணீர், ஒரு இனிய சொல் அல்லது உயிருடன் இருப்பது போன்ற சிறிய விஷயங்களாக இருக்கலாம். நன்றியுணர்வு சூரிய ஒளி போன்றது. அது எதிர்மறையின் இருளை அகற்றுகிறது. நம்பர் 7, எளிமையாக வாழுங்க. அமைதியற்ற வாழ்க்கை பொதுவாக அதிக சுமையால் நிரம்பியதாக இருக்கும். அதிக பொருட்கள், அதிக ஆசைகள், அதிக நோசல். புத்தர் எளிமையாக வாழ்ந்தார்.
எளிமையே சுதந்திரத்தை தரும் என்று கற்பித்தார். இதற்கான பயிற்சி: உங்க இடத்தை சீரமைக்கவும், தேவையற்ற ஆசைகளை குறைக்கவும், உண்மையில் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்தவும். வாழ்க்கை எளிமையாக இருந்தால் அமைதி இயல்பாக வரும். நம்பர் 8, நேர்மறை எண்ணம் தருபவர்களுடன் இருங்க. உங்களை சுற்றியுள்ளவர்கள்தான் உங்க மனநிலையை உருவாக்குகிறார்கள். புத்தர் அறிவுடையவர்களுடன் சேர்ந்திருங்க, மூடர்களை தவிருங்க என்று அறிவுறுத்தினார். இதற்கான பயிற்சி: உங்களை உயர்த்தும் மனிதர்களுடன் நேரம் செலவிடுங்க. ஞானத்தை ஊக்குவிக்கும் போதனைகளை படியுங்க, கேளுங்க. வதந்தி, நாடகம், எதிர்மறையை குறைக்கவும். உங்க சூழல் நேர்மறையாக இருந்தால் உங்க மனமும் நேர்மறையாக ஆகும். நம்பர் 9, பிரச்சனைகளை ஆசிரியர்களாக பாருங்க. ஒவ்வொரு சவாலும் ஒரு பாடத்தை கொண்டுள்ளது. ஏன் நான் என்று கேட்பதற்கு பதிலாக நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேளுங்க. புத்தர் சிரமத்தை எதிர்கொண்டார், ஆனால் அவற்றை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக கண்டார். இதற்கான பயிற்சி: வாழ்க்கை கடினமாக உணரும்போது உங்க மனப்பாங்கை மாற்றுங்க. இது ஒரு தண்டனை அல்ல, இது என் ஆசிரியர், ஒரு பாடம் என்று நினையுங்க. பிரச்சனைகளை பாடங்களாக பார்க்கும்போது மன அழுத்தம் வளர்ச்சியாக மாறுகிறது. நம்பர் 10, தினமும் தியானம் செய்யுங்க. தியானம் என்பது மனதிற்கான பயிற்சி. உடல் உடற்பயிற்சியால் வலுவடையும், அதே போல மனம் தியானத்தால் அமைதியடையும். தினமும் சில நிமிடங்களே இருந்தாலும் மன அழுத்தத்தை குறைத்து நேர்மறை எண்ணத்தை அதிகரிக்க முடியும். இதற்கான பயிற்சி: 10 நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்க. உங்க மூச்சில் கவனம் செலுத்துங்க. சிந்தனைகள் வந்தால் மெதுவாக கவனத்தை மீண்டும் மூச்சுக்கு கொண்டு வாங்க. காலப்போக்கில் அமைதியும் நேர்மறையும் இயல்பாக உங்க வாழ்க்கையில் ஓடும். பெரிய உண்மை: அமைதி உள்ளிருந்து வருகிறது. உண்மையான அமைதி வெளி உலகத்தை சரி செய்வதால் வராது, உங்க உள்ளார்ந்த உலகத்தை மாற்றுவதால் வருகிறது. மனசாட்சி, கருணை, நன்றியுணர்வு, தியானத்தின் மூலம் எதுவும் உங்களை குலைக்க முடியாத அமைதியை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அந்த அமைதி இயல்பாகவே நேர்மறையை உருவாக்குகிறது. ஒரு உண்மை வாழ்க்கை ஒப்பீடு: இருவர் தங்கள் வேலையை இழக்கிறார்கள். நபர் ஏ பதற்றப்படுகிறார், குறை கூறுகிறார், எதிர்மறையில் விழுகிறார். நபர் பி பயத்தை உணர்கிறார், ஆனால் ஒரு மூச்சை எடுத்து நிலையை ஏற்றுக்கொண்டு அமைதியாக அடுத்தபடியை திட்டமிடுகிறார். நிகழ்வு ஒரே மாதிரி இருந்தாலும் வித்தியாசம் மனதில்தான் இருக்கிறது. இதுவே புத்த ஞானத்தின் சக்தி. வாழ்க்கையின் புயங்களிலும் அமைதியாகவும் நேர்மறையாக இருக்க கருவிகளை இது உங்களுக்கு அளிக்கிறது. அமைதியான மற்றும் நேர்மறை வாழ்க்கைக்கான தினசரி நடைமுறை. இங்கே நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு சிறிய நடைமுறை பற்றி பார்க்கலாம். தினமும் காலை 3 ஆழ்ந்த மூச்சுகளும் நன்றியுணர்வும் கொண்டு தொடங்குங்க. பகலில் சிறிய செயல்களில் மனசாட்சியை பயிற்சி செய்யுங்க. வருந்தும் போது இடைவெளி எடுத்து மூச்சு வாங்கி கருணையுடன் பதிலளியுங்க. மாலை ஒரு பாடத்தை சிந்தியுங்க. உங்களுக்கு பயன்படாதவற்றை விடுங்க. தூங்குவதற்கு முன் 3 ஆசீர்வாதங்களை எழுதுங்க. இரவில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை செண்டுங்க. இந்த சிறிய நடைமுறை உங்கள் முழு நாளையும் மாற்றும். இறுதி சிந்தனை: கடல் போல இருங்க. ஜென் ஆசான்கள் கூறுகிறார்கள், கடல் போல இருங்க. அலைகள் எழுந்தும் விழுந்தும் செய்கின்றன, ஆனால் கடல் அமைதியாகவே இருக்கும். வாழ்க்கை எப்போதும் அலைகளை கொண்டு வரும். மன அழுத்தம், கோபம், மாற்றம். நீங்கள் அலைகளை சுட்ட முடியாது, ஆனால் மேற்பரப்பிற்கு கீழே ஆழமாக, நிலையாக, அமைதியாக கடல் போல இருக்க முடியும். இப்படி வாழும்போது நேர்மறை இயல்பாக ஓடும். அமைதி நீங்கள் தேடும் ஒன்றாக இல்லை, அது நீங்கள் ஆகும் ஒரு நிலையாக மாறுகிறது. வாழ்க்கையில் அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருப்பதை ஆராய்ந்ததற்கு நன்றி. இந்த போதனை உங்களுக்கு அமைதியை அளித்திருந்தால் சேனலை சப்போர்ட் செய்ய வீடியோவை லைக் செய்யுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நான் அமைதியை தேர்ந்தெடுக்கிறேன் என்று. மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.